ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MT-15ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நம்ம எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் இந்த வண்டியை யூஸ் பண்ண வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் 1 இயர் ஆகுது. இந்த வண்டியை நான் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்தெந்த மாதிரிலாம் செலவு வச்சுருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வண்டியில் ஒரு பிடிச்ச விஷயம்னா என்னென்னா, ஒரு இன்ஜினு, அதோட பெர்ஃபார்மன்ஸு, அதோட பிக்கப்பு தான். பிக்கப்பை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் டிராஃபிக்கில் வந்து பாருங்களாம். நான் சென்னை சிட்டியில் தான் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிட்டி யூஸ் தான். சும்மா வந்து பாருங்க. நம்ம த்ராட்டில் பண்ணுற அளவுக்கு நீ த்ராட்டில் கொடு, நான் ஏறுறேன், நீ கொடுத்தா மட்டும் போதும், உன் கையில் கண்ட்ரோல் இருக்கா, நீ தரமாக இறங்கி நீ பண்ணு அப்படின்ட்டு வண்டி சொல்லும். அதே மாதிரி இந்த வண்டியை நான் போன 2024 ஜூலையில் எடுத்தேன். இன்றைக்கி கரெக்டாக ஜூலை ஆகுது, 2025 ஜூலை ஆகுது. ஒரு வருஷமாக எனக்கு மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் தான். எனக்கு அதிகமாக செலவு வச்சதுன்னு பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் மட்டும்தான். அந்த ரேடியேட்டர் ஃபேனோட காஸ்ட்டு மட்டும் எனக்கு ஒரு 1850 வந்துச்சு. அது மட்டும்தான் என்னோடய இருக்கிறதுலே ஹையஸ்ட் காஸ்ட்டு. அது மட்டும்தான் நான் மேஜராக செலவு பண்ணது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எனக்கு மேஜராக இது பண்ணது ஃப்ரண்ட்டு பிரேக்கை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரண்ட்டோட பிரேக் பேட்ஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் மாற்றினதே கிடையாது. 1 இயர் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் நான் மாற்றினதே இல்லை. ஆனால் பேக்கோட பிரேக் பேட்ஸை நான் ஒரு 4 வாட்டிக்கிட்ட மாற்றிருப்பேன். அதே மாதிரி நம்ம பிரேக் பிளேட்டையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணி இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆகுது. இது தான் பிளேட்டு. இது பிளேட்டு, இது பிரேக் பேடு. இதில் நான் பிரேக் பேடை மட்டும் நான் ஒரு 4 டைம்ஸ் மாற்றிருக்கேன். பிரேக் பிளேட் 1 இயர் ஆகுது. இன்றைக்கி ஒரு போன மந்த்து தான் நான் மாற்றினது. எல்லாருமே சொல்கிறது செயின் ஸ்ப்ராக்கெட்டு. செயின் ஸ்ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது கிட்டத்தட்ட 12,000 to ஒரு 15,000 ஓடுன்ட்டு எல்லா ரிவ்யூலையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு 20,000க்கு மேலே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த வண்டி, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை. இதை எப்படி மெயின்டைன் பண்ணது? மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் பெரிய அவ்வளோ ஒரு இதெல்லாம் கிடையாது. நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்ம அது மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிலோமீட்டர் அது கொடுக்கணும் யமஹா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் நான் மாடிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வைசரு. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, வேறு எதுவுமே பண்ணதில்லை மோஸ்ட்லியாக. பின்னாடி இருக்க மர்காடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். சிட்டி ரைடில் உங்களுக்கு நார்மலாகவே 40 to 45 தாராளமாக கிடைக்கும். இதோ ஒவ்வொருத்தங்க ரைட் ரேஞ்சை பொறுத்து வேரி ஆகும் மைலேஜ். இப்போது நான் மேக்ஸிமம் ஒரு 7 RPM மேலே நான் தாண்ட மாட்டேன் சிட்டி ரைடுக்குள்ளே. இதே மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் கீரை மைனஸ் பண்ணிட்டு டாப்பில் ஃபுல்லாக ரவ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுவாங்க. அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 7,000 RPMக்கு மேலே நான் வண்டியை ரவ் பண்ணதே கிடையாது. ரவ் பண்ணாமலே எனக்கு இப்போதைக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 45 மைலேஜ் எனக்கு கிடைக்கிது என்னோடய ரைடிங் ஸ்டைலை பொறுத்து. இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இதே தான் செட் ஆகுமான்னு பார்த்தா அப்படி செட் ஆகாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க ரைடிங் ஸ்டைலை பொறுத்து வேரி ஆகும். இதோட மைலேஜ் எனக்கு சிட்டி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சிட்டி தான் ஓட்டுறேன். எனக்கு சிட்டி ரைடை பொறுத்த வரைக்கும் 2.2 கிடைக்கிது. அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா ஒரு 45 கிட்ட கிடைக்கிது. இது லாங் இல்லாமல் ஒன்லி சிட்டி ரைடு மட்டும் 100% 1 இயராக சிட்டி ரைடு மட்டுமே 45 தாராளமாக கிடைக்குது. இத்தனைக்கும் நான் ரேஷ் ரொம்ப ஓவராக ரேஷ் பண்ண மாட்டேன்.
பட்டு எதனா ஒரு இந்த மாதிரி பசங்க யாருன்னா பக்கத்தில் வருவாங்க, அந்த டைம் முறுக்கி காட்டுவானுங்க. முறுக்கி காட்டும் போது அந்த டைம் நம்ம முறுக்கிறது தான். அவ்வளோ முறுக்கியுமே ஆனால் நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இந்த மைலேஜை பொறுத்து. பார்த்திங்கன்னா 20,071 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். என்னோடய ப்ரீவியஸ் சர்வீஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்போ இது பண்ணியிருக்கிறேன்னா, நான் சர்வீஸ் பண்ணி 1845 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் மேஜராக வந்து இந்த வண்டியை எப்போவுமே வந்து ஒரு 4000 கிலோமீட்டருக்குள்ளே 4000 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமமாக வச்சுப்பேன். சிட்டி ரைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சிட்டி ரைடு மட்டும் தான் ஓட்டுவேன். திருவண்ணாமலைக்கு மட்டும் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கிறேன். அதில் வந்து பில்லியனருக்கு மட்டும் செட் ஆகலை. மித்தபடி ரைடர்ஸ் மட்டும் போனாங்கன்னா நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடலாம். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை பற்றி நான் பேசணும். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு 17,000 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு ஓடி முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அதோட டீத் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், செயினை கட் பண்ணி போட்டேன். செயினை கட் பண்ணி போட்டோம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஓடுது. நான் 17,000 கிலோமீட்டரில் நான் இன்றைக்கி வரைக்கும் செயினை கட் பண்ணேன். செயின் கட் பண்ணி ஒரு 3000 கிலோமீட்ரு ஓடி இருக்குது. இன்னும் கூட அதிகமாக ஓடும். ஏன்னா இன்னும் எனக்கு வந்து கேப் இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு இருக்குது. நான் இதை வச்சு நான் இன்னும் கூட ஒரு 25,000 கூட நான் இன்னும் ஓட்ட முடியும். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பொறுத்த வரைக்கும். மெயின்டெனன்ஸை கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 25,000 கூட ஓடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ. இதுதான் இந்த எம்டி வந்து நான் 1 இயராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ரிவ்யூ நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணிக்கலாம், இல்லைனா எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணதுக்கு நான் ரெடி. இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த வண்டியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் 7 வருஷமாக நான் ட்ரீம் பண்ணி நான் எடுத்தேன். எல்லாருமே 1000 ரூபாய் 9,000 ரூபாய் செலவு பண்ணால் தான் இந்த வண்டிலாம் வாங்க முடியும் அப்படி இப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை. நானும் ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் தான். என்னாலேயும் இந்த வண்டி வாங்க முடியும். இந்த வண்டி வந்து நான் வாங்கினது வந்து நெட் கேஷ் தான். நெட் கேஷ் பண்ணி தான் நான் இந்த வண்டியை எடுத்தேன். லோன்லேயும் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். லோனில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மித்தபடி இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்து. நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 1 இயருக்கான ரிவ்யூ தான் இது.